ஹாய் guys, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். 2Aக்கு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன கிளாஸஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இன்னைக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது பேப்பர் 2ல், அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கும், ப்ளஸ் அதில் எத்தனை மார்க்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அதை மட்டும் தான் நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கைஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் நவீன இந்திய வரலாறு. ஸோ இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு 40 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இதில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வருகையில் ஆரம்பிச்சு அவங்க எப்படி இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கம் செய்தாங்க, ஓகேவா? ஸோ அதில் நம்ம தமிழனுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட மோதல்கள், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். டில் டுடே, இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத, அதாவது சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம படிக்க போறோம். கிளியர்? ஸோ அடுத்த யூனிட் கவனிங்க, தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு 30 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இந்த யூனிட் நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, யூனிட் 8. ஓகே, அதுல இருக்க கண்டென்ட் தான் இருக்க போகுது. இதுல என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்க படிப்பீங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் லைட்டா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம தொல்லியல் அகழ்வாராய்ச்சி படிக்க போறோம். ஓகே, சங்க இலக்கியங்கள் பத்தி பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டுல சமூக இயக்கங்கள் எந்த மாதிரி இருந்தது, ஓகேவா? அங்க இருந்தக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள், அந்த இயக்கங்கள்ல இருந்து வெளிவந்தவங்க என்ன மாதிரியான மாற்றங்களை தமிழகத்துல கொண்டு வந்தாங்க, இதை பத்தி எல்லாம் நீங்க இதுல படிக்க போறீங்க. கிளியர்? ஸோ அடுத்த யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் இஷ்யூஸ், சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள். நீங்க எந்த ஒரு யூனிட் எடுத்தாலும் இந்தியாவையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறனால நம்மளோட ஆல் ஓவர் கண்ட்ரி, இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா கண்ட்ரி ப்ளஸ் வேர்ல்ட் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ கவனிங்க, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சோஷியல் இஷ்யூஸ்மா, இதுல இருந்து 50 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். சோஷியல் இஷ்யூஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம சோஷியல் இஷ்யூன்னு சொல்றோம். மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு விதமான பிரச்சனை. ஸோ அதனால என்னெல்லாம் ஏற்படுது, ஓகே, கருவுறுதல், இறப்பு, இடப்பெயர்வு நடக்குது, நிறைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது ஒரு இடத்துல மக்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸை பற்றி, அதே போல் பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பெண்களுக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள், இதெல்லாமே சோஷியல் இஷ்யூ தான். கிளியர்? ஸோ இது எல்லாமே நீங்கள் கரண்ட் அப்டேட் கண்டிப்பாக ஆட் பண்ணி படிக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு 10 பேர் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 10 பேரில் எப்படி ஒருத்தர் யூனிக்காக இருக்காரோ அந்த யூனிக்காக இருக்க பர்சனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது போய் சேரும். ஸோ அந்த 10ல் ஒன்றா இல்லாமல், ஓகே, 10ல் பெஸ்ட் ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிளியர்? ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மதிப்பெண்கள் இதுல இருந்து கேள்விகள் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோபோட்ஸோட பயன்பாடுகள், ஓகே, டயோடுகள், டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் எரிபொருள்கள், படிம சேர்மங்கள், மருத்துவ வேதியியல், அதாவது மருந்தாக்க வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம், வலி நிவாரணிகள், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோமா. ஸோ பல படிம சேர்மங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா பிவிசி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொஷின்ஸ் வரும். அதுலேயும் நீங்கள் கரண்ட் அப்டேட் ரொம்ப முக்கியம் பண்ணி வச்சுக்கணும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் ஆளுகை. ஓகே, ஸோ அரசியல் அமைப்பு நமக்கு நல்லா தெரியும், பாலிட்டி ப்ளஸ் த 9th யூனிட் காம்பினேஷன், பாலிட்டி அண்ட் 9th யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு இந்த மெயின்ஸ் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 5. கிளியர்? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் வந்து அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் பதவிகள், அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கிளியர்? ஸோ இதில் இருந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் அப்படின்றது கேட்கப்படும். கிளியர்? ஸோ அடுத்து கவனிங்க, அடுத்த யூனிட் என்ன அப்படின்னா, ஜியாகிரபி அண்ட் என்வரான்மெண்டல் சயின்ஸ். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த யூனிட் 6 உங்களுக்கு. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண் வரும். இது அப்படியே சேம் ஃபார் குரூப் 2Aக்கும் இந்த யூனிட் அப்படியே தான் இருக்குது. கிளியர்? ஸோ கவனிங்க, இதில் என்ன படிக்க போறீங்க, ஜியாகிரபி படிப்பீங்க ப்ளஸ் என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு ரெண்டுலையும் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மைகள், எப்படி வரக்கூடிய அந்த பேரிடரை இந்தியா சமாளிக்கிறது, அதுபோல தமிழகம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். கிளியர்? ஸோ இதுல இருந்து நமக்கு 40 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் யூனிட் இஸ் இந்தியன் எக்கனாமி. இந்த இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு குரூப் 2Aலையும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இதுல இருந்து 40 மதிப்பெண்கள் கேள்விகள் இருக்கும்.
எந்த அளவுக்கு இந்தியன் எக்கனாமி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தமிழக பொருளாதாரம் பார்க்கணும். ஓகேவா? பொருளாதாரம் அப்படின்றது தொழில்துறை சார்ந்து இருக்கலாம், வேளாண்மை சார்ந்து இருக்கலாம், தனிநபருடைய வருமானமாக இருக்கலாம். இப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி கோத்ரூ பண்ணணும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்கிறது தான். படித்தவங்க ஓரளவுக்கு எனக்கு கண்டென்ட்லாம் தெரியும் அப்படின்றவங்க தெரியாத கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது பேசிக்ஸ்மா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம கொடுத்துட்டு வரோம். அண்ட் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம், ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 2க்கான 2 and 2A லிங்க் அப்படின்றது ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் இணைஞ்சிக்கலாம். அதில் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி ஜாயின் ஆகிறவங்க ஆர்எல்ஸ் நான் இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கவங்களுக்கான ஒரு சின்ன ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1 and 2 இது ரெண்டுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி எல்லாமே மேக்ரோ டாபிக்ஸாக நீங்கள் தனித்தனியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ மெயின்ஸ் ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட் ப்ளஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்றவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.